அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம்
நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசித்தேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன்
வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே. பரவசமாகுவேன் மறந்தோடும் என்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் மறந்தோடும் என்னலே அலையலையாய் துன்பம் சோழ்ந்து இலை கலங்கி ஆழ்த்தையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்த்தையில் அலைகடல் தாழ்த்து நடுவழி விடுத்து அலைகடல் தாழ்த்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கத்தனையே கடத்திய சென்ற கத்தனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் என்னலே என்று மாறும் எந்தன் துயரம் எந்தே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் எந்தே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பையை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பையை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிவனையே மகிழ்வித்த மகிவனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் என்னலே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே
இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து come on everyone. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். Yes, Jesus. உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர்,
தீர்த்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். பிறந்தார்
தவமே நமது மேன்மையே. உன்னோடும் என்னோடும் கடவுள் வந்தாச்சு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் அன்பு வந்தாச்சு. பண்பாலே பண்பாலே பாசம் வந்தாச்சு, பாசத்தாலே மனசுக்குள்ள பக்தி வந்தாச்சு. உன்னோடும் என்னோடும் கடவுள் வந்தாச்சு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் அன்பு வந்தாச்சு. பண்பாலே பண்பாலே பாசம் வந்தாச்சு, பாசத்தாலே மனசுக்குள்ள பக்தி வந்தாச்சு. மனித மனித மனிதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே, மனித மனித மனிதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே. மனித மனித மனிதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே. மனித மனித மனிதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் ஒருவர், அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். தேவாதி தேவனுக்கு வாழ்த்து சொல்வோமே, தேவாதி தேவனுக்கு வாழ்த்து சொல்வோமே. நம் ராஜாதி ராஜனுக்கு, நம் ராஜகுமாரனுக்கு, நம் ராஜாதி ராஜனுக்கு, ராஜகுமாரனுக்கு ஊரெல்லாம் விழா எடுப்போம். அனந்த மனத மனதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே. மனத மனத மனதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே. மனித மனித மனிதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே. மனத மனத மனதமே இயேசு பிறந்தார் ஆனந்தமே. பிள்ளை வடிவு தேவன் நம் உள்ளம் இருந்த பாலன் இயேசு ராஜன் வாழ்க. பிள்ளை வடிவு தேவன் நம் உள்ளம் இருந்த பாலன் இயேசு ராஜன் வாழ்க. இல்லைக்கும் நீரைக்கும் மீட்பர் பிறந்தாரே, அனைவரையும் அரவணைக்கும் மாயன் பிறந்தார். எளியவர்க்கும் ஏழைக்கும் மீட்பர் பிறந்தாரே, அனைவரையும் அரவணைக்கும் மாயன் பிறந்தார். மாயன் பிறந்தார். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை எண்ணி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். ஆமென். மசில்லா தெய்வமைந்தன் ஏழையின் கோலம் கொண்டார். இப்பூவில் பாவம் போக்கவே நம்மையே தாழ்த்தி கொண்டாரே. மசில்லா தெய்வமைந்தன் ஏழையின் கோலம் கொண்டார். இப்பூவில் பாவம் போக்கவே நம்மையே தாழ்த்தி கொண்டாரே. வாராதி வாராதன் நீதியின் சூரியனாக ஜோதியாய் வந்திருந்தார். காரில் போக்கிடவே வாராதி வாராதன்
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா.
வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, பரம போதகரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் காத்திருக்கையிலே ஆண்டவரே, உன் சபையை நீர் கட்டுவேன் என்று சொன்னபடி நாங்கள் சிந்திருக்கின்ற இந்த வார்த்தை எங்களுக்கு ஆழமாய், அருமையாய், அர்த்தமாய், நிறைவாய் தங்கும்படி கற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் ஜீவிக்கும்படி ஒவ்வொரு மேலும் கற்றுக்கொள்ளும்படி ஒரு அபிஷேகத்தை நீர் ஊற்றியறி நாங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறவர்களாய் இது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று தமிழ் வருடாந்திர மாநாடு ஞாயிறு. Today is TAC Sunday, and normally we will preach on church. எப்பொழுதுமே இந்த மாதிரி விசேஷ ஞாயிறிலே திருச்சபையை குறித்து தான் நாம் பேசுவது வழக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். Our meditation scripture portion is taken from Matthew chapter 16, 18 and 19. And I tell you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades will not overcome it. I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்பதே இயேசு. ஹல்லேலூயா. இந்த திருவசனங்கள் அவருடைய கான்டெக்ஸ்ட், அவருடைய பேக்ரவுண்ட், அதாவது அவருடைய உள்ளடக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பாக இயேசுவானவர் சீஷர்களை கேட்கிறார், நான் யார் என்று அவர் கேட்கும் பொழுது சீஷர்கள் மத்தியிலே பேதுருவானவர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லுகிறார். The context of this passage, Matthew 16, 18, 19, goes back to the previous passage where Jesus asked the disciples, who do you think I am? And Peter responds to Jesus, he says, you are Christ, the Son of the living God. அப்போ இந்த உள்ளடக்கத்தில் தான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய புரிந்துகொள் வருகிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் பிரியமானவர்களே, மத்தேயுவில் தான் முதல் முறை சபை என்கிற வார்த்தை வருகிறது. The first mention of the church in the New Testament is given here in this passage by Jesus Christ, who is the builder of the church. நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சபையை கட்டுகிறவர் இயேசுவானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசுவானவர் சபையை கட்டுகிறாரானால் அவரோடு சேர்ந்து பங்காளிகளாய் அவருடைய சபையை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Jesus is the master builder of the church, and we are called to be co-builders, to partner with him to build his church. Now remember, I'm always saying that it is his church. அவருடைய சபை, அவருடைய சபையை அவர் கட்டுவார். நம்முடைய TAC தமிழ் வருடாந்திர மாநாடு ஒரு சபை. தமிழ் வருடாந்திர மாநாடு என்று சொல்லும் பொழுது அது ஒரு கான்ஃபரன்ஸ், ஏதோ ஒரு ஸ்தாபனம் போல தெரியப்படுகிறது. When we think of TAC, it's known as a Tamil Annual Conference. It is as though it's like an organization.
But if we look carefully, the TAC is actually the Tamil Methodist Church in Malaysia. தமிழ் ரணந்திர மாடன்னு சொல்லும் பொழுது மலேசியா தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை என்பதற்கு முழு அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, நான் இந்த நாளிலே சபை என்று சொல்லும் பொழுது ஒரு கட்டடத்தை குறித்து அல்ல. We are not thinking about the church as a building. The church as a building is a secondary meaning, but the primary meaning is not material church. சபை என்பது ஒரு கட்டடம் மாத்திரமல்ல. சபை என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 140 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. The word church is mentioned about 140 times in the New Testament. And that it is not referred to a building. It is referred to in the Greek original ecclesia. Ecclesia means a called out people. Ecclesia என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே அழைக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், ஒரு கூட்டம். ஆக சபை என்று நாம் சொல்லும் பொழுது மக்களை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து, நம்மை குறித்து தான் பேசப்படுகிறது. ஆக இன்று நாம் சபை என்று சொல்லும் பொழுது நம்மை குறித்தும் நாம் தேவனோடு வைத்திருக்கின்ற உறவை குறித்து தான் நாம் இன்றைக்கு பேச போகிறோம். Paul persecuted the church. பரிசுத்த பவுல் சபையை உபத்திரப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் சபை என்பது அங்கே காணப்படுகிற, அந்தந்த இடத்துல காணப்படுகிற கிறிஸ்தவர்கள், அந்த மக்களை அவர் உபத்திரவப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். So therefore, you are not merely thinking in terms of the church as a building. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல இருக்கிற சபை என்று சொல்லும் பொழுது என்னுடைய சிந்தையிலே அங்கே காணப்படுகிற அந்த மக்களை குறித்து தான் நான் சிந்திக்கிறேன். அங்கே காணப்படுகிற போதகரை குறித்து தான் சிந்திப்பேன். ரெண்டாவது தான் அது பெரிய ஒரு கட்டடமான சபையா அல்லது சின்ன சபை என்று என்னுடைய சிந்தைக்கு வருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் இஸ் பீப்புள், யூ அண்ட் மீ. இரண்டாவது, சபை என்பது ஒரு பிரிவு அல்ல. Church is not a denomination. It's not a division. These denomination divisions came by when people disagreed with one another. Divisions in the body of Christ in terms of church government and policies, doctrinal emphasis and truth. அங்கே சபையிலே போதனை வித்தியாசங்கள், சத்திய வசனங்களை குறித்து கருத்து வேறுபாடு இருந்தபடினால் இந்த பிரிவுகள் வந்தது. Basically, church denominations came through divisions, through differences in doctrinal emphasis as well as the teaching. Not otherwise. Sometimes the divisions came through revival or experience. Okay? And therefore, denominations came through a man's movement. It's possible God had a hand in it. ஒருவேளை இந்த பிரிவு வருவதற்கு ஒருவேளை கர்த்தருடைய கரம் அங்கே இருந்திருக்கும். அதை குறித்து நான் சந்தேகப்படவில்லை. ஆனால் என்ன நடந்தது? இந்த பிரிவு வந்தபோது ஒரு போட்டி, ஒரு விரோதம். You know, when these divisions in denominations resulted in the church, there was competition, there was rivalry. God's intention for the church is one church for the redeemed community of God. தேவனுடைய அநாதி திட்டத்தில் பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் ஒரே திருச்சபை. அந்த ஒரே திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்பதை குறித்து தேவனை வணங்க வேண்டிய ஒரு சபைதான் அங்கே காணப்பட்டது. Even though today we have different denominations all over the world,
in the body of Christ, we don't see these kind of divisions. But where the lordship of Jesus is proclaimed or declared all over the church, if it's the same message, same Lord, that means we have only one church. நம்முடைய மெத்தடிஸ்ட் சபையில் கூட 6 பிரிவுகள் இருக்குது. எல்லாம் மெத்தடிஸ்ட் சபைகள் தான். சீன சபை இருக்கிறது, இந்த இபான் சபை இருக்கிறது, பிறகு ஆங்கிலம் பேசுகிற சபை இருக்கிறது. இப்படிப்பட்ட வித்தியாசமான பாஷை சம்பந்தப்பட்ட விதத்திலே நம்முடைய மெத்தடிஸ்ட் சபை பிரிவாக இருக்குது. ஆனால் இந்த 6 மாநாட்டுக்கும் ஒரே ஒரு பிஷப் தான் இருக்கிறார். ஆனப்படினால என்னுடைய கருத்து 6 பிரிவு இருந்தாலும் கூட நம்முடைய சபை ஒரு சபை, அதில் தமிழ் சபையும் ஒரு பங்காய் இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம், இந்த சபை எப்படி உருவாக்கப்படும், கட்டப்படும், ஆரம்பிக்கப்படும் என்பதை குறித்து ஏற்கனவே வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்டிருக்கிறது. The church which will come into existence in the New Testament has actually been prophesied in the Old Testament and elsewhere in Scripture. It means the fact that we are here today as a church, as a body of builders, as a body of people, have been prophesied earlier. நம்ம விதமாக தேவனை வணங்குகிற ஒரு கூட்டமாய் காணப்படுவோம் இந்த நாளில் என்பதை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன். சங்கீதம் 22, 27, 28, Psalms 22, 27 and 28, all kinds of nations shall worship the Lord. இந்த உலகத்தில் எல்லா ஜாதிகளும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். And all the peoples coming together to worship the Lord talks about the people of God as a church. சபை மக்களாய் ஒரு கூட்டமாய் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். Isaiah chapter 2 verse 2 and 3. In the last days all nations will flow to the house of the Lord. Hallelujah. கடைசி நாட்களிலே ஜாதிகள், தேசங்கள் எல்லாம் தேவனுடைய வீட்டுக்கு, கர்த்தருடைய இல்லத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They will come into the house of the Lord. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Isaiah 11:10. The Gentiles would seek the root of Jesse. அப்படியானால் இந்த அந்நிய ஜாதி ஏசி என்கிற இந்த வேறு அவர்கள் தேடி வருவார்கள். நம் வரலாற்றை பார்க்கும் பொழுது ஏசி தாவீதுடைய தகப்பன், தாவீது மூலமாய் வரலாற்றிலே இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Jesse is the father of David, and through that inheritance we find Jesus was born. And therefore when scripture says it will be declared that the Gentiles will seek the root of Jesse, it talks about the root of Jesse actually is Jesus Christ. இயேசுவானவரை தேடி வருவார்கள். ஏசாயா 52:15, Isaiah 52:15. Many nations should be sprinkled with the blood of the Messiah. Hallelujah. அநேக தேசங்கள், ஜாதிகள் மேசியாவின் இரத்தத்தினால் தெளிக்கப்படுவார்கள். Wonderful, isn't it? Sprinkled with the blood of the Messiah. Church. Zechariah 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Zechariah chapter 2:11. Many nations will be joined to the Lord in that day. அந்த கடைசி நாளிலே பல ஜாதிகள், பல தேசங்கள், பல கூட்டங்கள் தேவனோடு, கர்த்தரோடு இணைக்கப்படுவார்கள். In that day nations will be joined to the Lord. மல்கியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Malachi chapter 1 verse 11.
the name of the Lord would be great among the Gentiles. அந்நிய தேசம் மத்தியிலே தேவனுடைய நாமம் அறிக்கை செய்யப்படும், அங்கே களி கூறப்படும் என்று வாசிக்கிறோம். Decline among the Gentiles. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew 12:21. In his name the Gentiles would trust. மத்தேயு எழுதுகிறார், அங்கேயும் தீர்க்க தரிசனம் தான். அதாவதுங்க அந்நியர்கள் இவரை நம்புவார்கள், விசுவாசிப்பார்கள். சபை கூடுதல். The Gentiles will come to know Jesus Christ of the church as Lord. நான்காவது பிரியமானவர்களே, சபை என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் நடுமையம். The church is the centerpiece of the kingdom of God. Very interesting. The kingdom of God includes the whole universe, angelic hosts and Old Testament saints. தேவனுடைய ராஜ்யம் என்பது பிரியமானவர்களே, தேவனுடைய படைப்பு முழுவதும் தேவ தூதர்களோடு சேர்ந்து, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் குடியிருப்பு. They are citizens of the kingdom of God. All those in the Old Testament, right into the New Testament, belong to the kingdom of God. And therefore we realize whether in the Old Testament they believed and they obeyed the Mosaic commandments or the 10 commandments, or in the New Testament they turned to God. The church is defined as a community of saved or redeemed sinners. பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களும் சரி, அல்லது புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, திருச்சபை என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்படியானால் நீங்களும் நானும் சபையில் இருப்பது ரட்சிக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாய், இவர்கள்தான் சபை என்பதற்கு அர்த்தமுள்ள ஒரு கூட்டமாயிருக்கிறார்கள். Remember this. The church is always the redeemed community of God. Only those who are saved in and through Jesus Christ bear the marks of Christ to be a member of the church that Jesus has built. அப்ப நம்முடைய சபை கூட தேவனால் இயேசுவால் கட்டப்பட்டதாய் இருக்கிறபடினால் ஒரே நிபந்தனை, அந்த சபையிலே நாம் அங்கத்துவம் வைப்பது முதலில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் அந்த தகுதியிலே இருக்கிறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்படாமல் இல்லைனாக்கா அங்கத்துவ தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்துவத்தில் கேள்வி புள்ளியாக இருக்கு. If we are not redeemed and saved in the church of Jesus Christ which He has built, then our membership in the kingdom of heaven is a question mark. நான்காவது, சபை என்பது தேவனால் வாங்கப்பட்டது. The church is the only thing God had to buy. God created everything, but the church cost Him. தேவன் சகலத்தையும் படைத்தாருங்க, ஆனால் சபை ஒன்று மாத்திரம்தான் அவர் வாங்கக்கூடிய ஒரு பொருளாய் இருந்தது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகார வசனத்தில் Acts chapter 20 verse 28 talks about the church of God purchased or bought by the blood of Jesus. நீங்களும் நானும் சபை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நாம் தேவனோடு கிறிஸ்துவின் மூலமாய்
வைத்திருக்கிற உறவு. அப்படியானால் அந்த சூழ்நிலையிலே நாம் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய திருச்சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். Only by the mark of the blood of Jesus Christ we have been given membership in the church of the living God as a full member of his church. ஐந்தாவது, the church cannot be shaken. சபையை அசைக்க முடியாது. ஏனென்றால் அது இயேசுவினால் கர்த்தரால் கட்டப்பட்டது. ஏசாயா 2 அதிகாரம் 19 21. Isaiah chapter 2 19 to 21. It talks about the earth is shaken. இந்த பூமி அல்லது இந்த உலகம் அசைக்கப்படும். எசேக்கியேல் 38 அதிகாரம் 19 20 வசனங்கள். The book of Ezekiel chapter 38 19 and 20. The nation of Israel, the chosen people of God, will be shaken. Context of the Old Testament. இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம், ஒரு மக்கள், ஒரு ஜாதி, ஒரு கூட்டம். அது கூட அசைக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நான் வரும்பொழுது இயேசுவானவர் சொன்னார், இந்த கற்பாறையின் மேல், இந்த கல்லின் மேல் நான் கட்டுகிற இந்த சபை ஒருபோதும் அசைக்கப்படாது, முடியாது. And the gates of hell cannot prevail against it, because Jesus is the builder of the church. Jesus is the rock on which the church is built. பாருங்க, இந்த கற்பாறை என்று சொல்லும் பொழுது இயேசுதாங்க அந்த கற்பாறை, அந்த உறுதியான அசைக்கப்பட முடியாத அந்த அந்த கற்பாறை இயேசு. அஃப்கோர்ஸ் அவர் பேதுருவை பார்த்து, பேதுரு நீ ஒரு ஒரு கற்பாறை போல், உன்னை கொண்டு என் சபையை நான் கட்டுவேன் என்று அவர் சொன்னது சரிதான். It is true that Jesus told Peter, Peter, now you are Cephas. Cephas is a Greek meaning for rock. You are Cephas the rock, and on you I will build my church. It means, Peter, I am going to use you as an instrument to build my church. பேதுரு, கற்பாறையாக உன்னை நான் கொண்டு என் சபையை நான் கட்டுவேன். அகைன், என் சபையை நான் கட்டுவேன். அவர் மறுபடியும் அந்த காரியத்தை சொல்லுகிறார். இதோ யாரும் அதை எதிராய், அதாவது இந்த சபைக்கு எதிராய் வர முடியாது, அதை அசைக்கப்பட முடியாது. And we rejoice as a people of God because we are built upon a firm foundation, the rock of Jesus Christ, and nothing can come and shake us, shake our faith. யாருமே நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய விசுவாசத்தை, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஒரு தேவனுடைய மக்களாக அதை அசைக்க முடியாத அளவுக்கு இயேசு நம்மை கட்டி கொண்டு வருகிறார். He is the builder. The church is built on a message, not man. ஒரு செய்தியை கொண்டு சபை கட்டப்பட்டு இருக்கிறது. என்ன செய்தி? பேதுரு சொல்றார், நீர் கிறிஸ்து, நீ தேவகுமாரன். The message is Jesus Christ is Lord. He is the Son of God. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர். அவருடைய சபைக்கு அவர் கர்த்தராக இருக்கிறபடினார். எந்த விதத்தில் இயேசுவானவர் பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார், அதே போலதான் மீட்கப்படுகிறவர்களுக்கு இயேசுவானவர் தம்மை தாமே வெளிப்படுத்தி, இதோ நான் உன் ரட்சகர், இதோ நான் உன் ஆண்டவர். அந்த வெளிப்படுத்தல், அந்த செய்தி நமக்கு வரும் பொழுது, அதை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சபையாய் அவர் நம்மை கட்டுகிறார். ஹல்லேலூயா! கட்டுகிறார். The message is, when we declare that Jesus Christ is Lord, when He reveals Himself that He is our Savior, and we receive Him as our Lord, then He builds us as a church, as a body of Christ, and He is the builder. We must build the church according to God's blueprint. சபையை கட்ட வேண்டுமானால் தேவன் விரும்புகிறபடி,
தேவன் காட்டுகிறபடி, தேவன் சொல்லுகிறபடி கட்டுவது அவசியம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் அவர் எப்படி எப்படி கட்ட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு, இந்த பிளான் போட்டு அந்த பிளான் போட்டு இப்படிலாம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உன் சபையை நான் கட்டுகிறேன், நீர் அதை ஆசீர்வதின்னு சொன்னால் அது நடக்காது. ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் செய்வோமானால், இப்படி செய்யுங்கள், இங்க வார்த்தை தங்கட்டும், இங்கே ஜெபம் இருக்கட்டும், இது விதமாக தேவ வார்த்தை திசை காட்டும்படி, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறபடி நாம் சபையை கட்டுவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சாலமோன் ராஜா பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்தில் சபையை கட்டி முடித்தார். எப்படி ஆண்டவர் சாலோமோனை ஆசீர்வதித்தார்? சாலோமோன் கட்டிய தேவ ஆலயம் தேவனுக்கு விருப்பமாய், தேவனுடைய இருதயத்திலே தேவன் எப்படி சாலமோனுக்கு இப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னபடினான், அவன் அதன்படி செய்தபடினான், தேவன் அவன் செய்த காரியத்தை, அந்த தேவாலயத்தை ஆசீர்வதித்தார். You know, in the Old Testament, 2 Chronicles chapter 6, 7 and 8, if you read, when Solomon finished building the temple, God was pleased at the building. And because Solomon did exactly, followed the blueprint that God gave him to build, when he built it, God blessed him abundantly. அதே போலதான் பிரியமானவர்களே, தேவனுடைய சபையை அவரோடு நாம் சேர்ந்து நாம் கட்டும் போது அவர் பிரகாரமாக தான் கட்ட வேண்டும். அவருடைய தரிசனம் படி, அவருடைய பிளான் படி, அவருடைய வழிகாட்டுதல், திசை காட்டுதல் படி நாம் இந்த சபையை கட்ட வேண்டும். அப்போ இந்த தேவனுடைய ப்ளூ பிரிண்ட், தேவனுடைய இந்த திட்டம் எப்படி காணப்படுகிறது? How is God's blueprint revealed in the scriptures? Number 1, do and teach. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் Acts 1:1 செய்ய வேண்டும், உபதேசிக்க வேண்டும். இயேசுவானுடைய ஊழியத்தை நீங்க பாருங்க, அவர் செய்தார், அவர் கற்றும் கொடுத்தார். செய்வது தம்முடைய அற்புதங்கள், தம்முடைய கிரியைகள், தம்முடைய மனதுருக்கமான காரியங்கள், ஏழைகளை சந்திப்பது, விசாரிப்பது, சுகமளிப்பது, இப்படி போன்று செய்தார். அதே சமயத்தில் மலை பிரசங்கத்தை பாருங்க, அவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். His teaching always accompanied his doing. அவர் கற்றுக் கொடுப்பதிலும் அவர் செய்வதிலும் 2 கரமாக சென்றது என்று பார்க்கிறோம். அவர் செய்ய பல அற்புதங்கள் நமக்கு பாடங்கள். உதாரணமாக இந்த குருடனுக்கு அவர் பார்வை கொடுத்தார். அவர் பார்வை கொடுத்ததினாலே என்ன உபதேசித்தார் என்றால், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். We see that Jesus gave a sight to a blind man. That was his deed. செய்கை. அந்த செய்கையின் மூலமாய் அவர் சொல்லுகிறார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். பார்வை, ஒளி, பார்ப்பதற்கு 5000 பேருக்கு அவர் போஜனம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். He fed the 5,000 people with bread and fish that was available. So that was the doing. The teaching was, he was teaching that he alone is the bread of life. அவர் 5000 பேருக்கு போஜனம் கொடுத்தார். ஆனால் அந்த செய்கையின் மூலமாய் நானே ஜீவ அப்பம் என்பதை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாரத்தோடு உபதேசித்தாராம், அதிகாரத்தோடு செயல்பட்டாராம். You know, he not only taught with authority, whatever he did, he also did with authority. சபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற இந்த அதிகாரத்தை செய்வதிலும் உபதேசிப்பதிலும் அதிகாரமாய் நாம் செயல்பட்டு சபையை கட்டுவோம். Obedience to the doctrine saves us.
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் தேவனுடைய ஆண்டவருடைய உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் அது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். ஆக செய்வதிலும் உபதேசத்திலும் ஒன்றாய் செல்லும். கவனிங்கள், யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்லாமல் கேட்டவைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். James writes in chapter 1 verse 22, be doers of the word, not hearers only. கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாமல் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சபையை கட்ட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின் உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசத்தின் படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, விட்னஸ் அண்ட் வெயிட். எப்படி சபையை கட்டலாம், எப்படி தேவனுடைய அந்த பரம திட்டத்தில் நாம் பங்கு பெறலாம், அவரோடு சேர்ந்து சபையை கட்டுவோம் என்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் காத்திருக்கவும் வேண்டும். சாட்சி கொடுக்க வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் தான் தேவனுடைய அபிஷேகம் வல்லமை இறங்கும். இது நினைக்கிறோம், போன வாரம் நாம் சிந்தித்தோம் இல்லையா? சீஷர்கள் மேல் அறையில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்தபடினால் அபிஷேகம் பட்டு பலப்படுத்தப்பட்டு சபையை கட்டும்படி அவர்கள் வெளியே சென்றார்கள். We cannot build a church unless God empowers us, anoints us, and that empowering and anointing comes through waiting upon the Lord. சீஷர்கள் சென்றார்கள், பல இடங்களுக்கு சென்று சபையை அவர்கள் ஸ்தாபித்தார்கள் என்று வசனம் பார்க்கிறது. கடைசி காரியம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் it talks about Acts in 1:25, rise above and go beyond. அப்படி என்றால் சபையை இயேசுவோடு நாம் கட்ட வேண்டுமானால் பிரியமானவர்களே, அவருடைய ஊழியத்தில் ஒரு அப்போஸ்தலராக நாம் பங்கெடுக்க வேண்டும். An apostle is an eyewitness to Jesus Christ's work. Paul, even though he was not one of the 12, but he saw Jesus, and Jesus blessed him and anointed him and empowered him. பரிசுத்த பவுல் வந்து அந்த 12 சீஷர்களில் அவர் ஒருவர் அல்ல. ஆனால் ஒரு சமயத்தில் அவருடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் அவரை முகமுகமாய் சந்தித்தார். நம்முடைய சபையை இயேசுவோடு சேர்ந்து நாம் கட்ட வேண்டுமானால், தேவ ஜனமே நாம் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டுமானால் நாம் அவருடைய அப்போஸ்தலராக மாற வேண்டும். அப்படி என்றால் ஜீவனுள்ள இயேசுவோடு ஜீவனுள்ள ஒரு உறவுக்குள்ளே நாம் நாளுக்கு நாள் நடக்க வேண்டும். Judas was a chosen vessel, but he fell. யூதாஸ் இஸ்காரியோட் நமக்கு தெரியும். அவனும் மற்ற சீஷர்களை போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே பாத்திரம், இருந்தாலும் அவன் விழுந்தான். சபையிலே மேடு பள்ளமும் இருக்கும், சபையிலே குறைவுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் நாம் அதை குறித்து அதை பார்த்து நாம் சோர்வடையக்கூடாது. விழுந்தாலும் எழுந்து கட்டுவோம். Nehemiah writes, let us rise and build, not that they had fallen down, but rise to the occasion. நெகேமியா எழுதுகிறார், வாருங்கள் எழுந்து கட்டுவோம். அவர் கட்டுவது அந்த எருசலேமின் சுவர்கள். அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க, அதனால எழுந்து கட்டுவோம் என்ற அர்த்தம் கிடையாது. காணப்படுகிற சூழ்நிலை ஒரு தெம்பு, ஒரு உற்சாகம், ஒரு செழிப்பு, ஒரு சவால். வாருங்கள் எழுந்து கட்டுவோம். நாமும் கூட ஒரு சபையாக இப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியை பெற்று வாருங்கள் எழுந்து கட்டுவோம். சோறுகள், ஏமார்த்தங்கள், இப்படி போன்ற சாத்தானின் கிரியல் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் இப்படிப்பட்ட வேதனையை நாம் தாண்டி கடந்து வந்து
அவருடைய சபையை அவரோடு சேர்ந்து கட்ட வேண்டும். தேவனிடத்திலே தோல்வி இருந்தால் முடிவென்பது அர்த்தமல்ல, அல்லது வேதனை அல்லது கவலை, இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே சின்ன காரியங்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த சோர்விலிருந்து எழும்ப வேண்டும் சபையை கட்டுவதற்கு, அந்த தோல்வியிலிருந்து எழும்ப வேண்டும் சபையை கட்டுவதற்கு. மீகா 7 அதிகாரம் 8 Micah chapter 7 verse 8, when I fall I rise again, God shall be my light in darkness. மீகா 7:8 சொல்லு, நான் விழுந்தாலும் எழுந்து நடப்பேன், தேவன் இருளிலே எனக்கு ஒளியாய் இருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை இந்த உலகம் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். நாம் அதை பார்த்து பயப்படாதபடிக்கு பாருங்க, ஆண்டவர் சபையை கட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் கட்டிக்கொண்டே அந்த மொமெண்டம் பாருங்க. God is building his church. That means he is building you and me every day, building you to be a stronger disciple, building you to be a strong people unto him, and he does that every day. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் அவரோடு சேர்ந்து அவருடைய சபையாக நீங்களும் நானும் அவர் கட்டுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து நம்முடைய சபையை நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பின்னிட்டு பார்த்து நம்முடைய பழைய பிரச்சனைகள், பழைய குழப்பங்கள் இதெல்லாம் நாம் சிந்திக்காதபடி வெளியே வந்து இன்னும் புதிய தரிசனத்துக்குள்ளே, புதிய எல்லைக்குள்ளே நாம் செல்லும்படி, இதுவரைக்கும் செல்லாத இடங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டும்படி பாருங்கள், அவரோடு சேர்ந்து நாம் இடைப்படுவோம். Let us partner with Christ, the builder of his church. Now you notice throughout the sermon I've been using the word his church, because right in the beginning he says, I will build my church. It's not your church, not my church. It's not Pastor Joseph's church. It is his church. ஏன்னா சபையை அவர் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டதினாலே இது அவருடைய சபை. தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை ராவாங் இயேசுவின் சபை. அவர் கட்டினால், அவர் கட்டினபடினால், கட்டி கொண்டிருக்கிறபடினால் இது அவருடைய சபை. நம்ம எல்லாரும் அவரோடு பங்காளிகளாய் சேர்ந்து கட்டுகிறோம். கட்டும் பொழுது நாம் அவருக்குள்ளே உறுதியாய் கட்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. When we join hands with Christ to build his church, we ourselves are built up, we are puffed up, we are strengthened, we are embodied by the incoming power of the Spirit of God. Hallelujah. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய சபை என்று சொல்லும்போது அவருடைய சபையை அவரோடு சேர்ந்து கட்டும்போது நாம் அவராலே கட்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த விசேஷ ஞாயிறிலே எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்திய காரியம், உன் சபையை நீர் கட்டுகிற தேவனாயிருக்கிறீர். Hallelujah. Lord, you are the builder of your church. This is your church. We are your church, O Lord. ஆண்டவரே, இது உம்முடைய சபை. நாங்கள் எல்லாரும் உம்முடைய சபை ஆண்டவரே. அன்று நீர் கட்ட ஆரம்பித்தீர், இன்று நீர் தொடர்ந்து கட்டிக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்தை விட இந்த காலத்தில் இன்றைக்கு எவ்வளவா எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை உறுதிப்படுத்தி கட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த சபையிலே ஆண்டவரே எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்திருக்கிறீர் ராஜா.
உமக்கு நன்றி. தொடர்ந்து அப்பா நீர் இந்த சபையை, உம்முடைய சபையை நீர் கட்டிக்கொண்டு இருக்கிற தருவாயில் உம்மோடு சேர்ந்து பங்காளிகளாக நாங்கள் கூட வந்து உம்முடைய சபை நீர் கட்டுகிற வேளையில் நாங்களும் சேர்ந்து கட்டுகிறவர்களாய், அப்படி செய்வதிலே நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் நீர் எங்களை உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அவ்விதமாக உம்முடைய ப்ளூ பிரிண்டை நாங்கள் செய்யும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதித்து விட்டீர் என்பதற்காக உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவா
ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் தேவனால் கட்டப்படுகிற சபை நாங்கள் என்று அறிந்து அவரோடு சேர்ந்து திருச்சபையை கட்டுகிறவர்களாய் கட்டப்படும் பொழுது நாம் கட்டப்படுகிறோம் என்பதை குறித்து அறிந்து உணர்ந்து ஜீவிக்க திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 ஆசீர்வாத பாடல் சேர்ந்து பாடும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. Star shine and its splendor fills up the sky. It's the same that appeared and the wise men revered when hope was born this night. Out upon the snowy fields, there's a silent peace that hears, and it echoes the grace of our Savior's embrace, because hope was born this night. Glory to God in the highest, peace on earth, goodwill to all men. Let all of the world sing the chorus of joy, because hope was born this night. I can hear the Christmas bells ring as softly a church choir sings. It's the song used to praise the Ancient of Days, when hope was born this night. There are angels in this place, and my heart resounds with the praise. Like a shepherd so scared, I rejoice and declare that hope was born this night. Glory to God in